என்னப்பா அந்த ஆஸ்ட்ராலஜி வீடியோ மாசா செம்ம வைரல் ஆயிடுச்சு. ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேங்க. நான் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி, கைரேகை பார்க்குறது, குருவி ஜோசியம், கிளி ஜோசியம் இதெல்லாம் நம்புறது கிடையவே கிடையாது. யதார்த்தமாக சவேரா ஹோட்டலில் இந்த மால்குடி ரெஸ்டாரண்ட் வாசலில் கந்தசாமி அண்ணா உட்காந்துருப்பார். அவர்கிட்ட நம்ம ஆளுங்க ரொம்ப முக்கிய விளையாடிட்டு இருக்காங்களே, எப்படி தான் இருக்குது இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு யதார்த்தமாக பண்ண அந்த வீடியோ தான் அது வைரல் ஆகிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி April 14 அப்புறம் வின் பண்ணுவாங்கன்னு சொன்ன மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாம் டிஎம் பண்ணி கந்தசாமி அண்ணா ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோவிலே அவர் டேகும் பண்ணியிருக்கேன், அவர் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இண்டிவிஜுவல்ஸோட பிலீஃபு. ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட் ஆன் தட். நீங்கள் நம்புனீங்கன்னா நம்புங்க. ஸோ இப்படி தான் அந்த வீடியோ நான் பண்ணேங்கிறத நான் சொல்லிக்கிறேன்ப்பா. சிஎஸ்கே ஆஸ் அ டீமாக நல்லா விளையாடுறதுனால நம்ம வின் பண்ணியிருக்கோம். சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ண எது சொல்லுவேன்? ஜஸ்ட் தலை ஃபார் ரீசன், அது மட்டும்தான். ஸ்டம்பிங் பண்ணாரு, ரன் அவுட், அவரோட கேஷுவலான ரன் அவுட், 200 டிஸ்மிசல்ஸ் அண்ட் அவர் பேட்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தார். வீசா விண்டேஜ் தோனி பேக். ஸோ 11 பால்ஸில் 24 ரன்ஸ் அடித்தார். அதில் வந்து 26 ரன்ஸ் அடித்தார். 4 4 ஒரு 6. மரல நம்ம என்னதான் வின் பண்ண கூட நம்மகிட்ட இன்னொரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், மரண வீக்கா இருக்கும். டாப் ஆர்டர்ல ஆடினா மட்டும்தான், இல்லாட்டி கடைசியில் தோனி வந்து ஆடணும். ஆமா, ரஷீதும் சூப்பரா ஆடிட்டு இருந்து. ஆமா, அந்த பையனோட டெபியூல சூப்பரா விளையாடினார். அப்படியே ருத்ராஜோடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அவருடைய ஷாட்ஸ் எல்லாமே. ஸோ சிஎஸ்கே நீங்கள் அடுத்து வரக்கூடிய மேட்சஸில் நல்லா விளையாடணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், விஷ் பண்ணிக்கிறோம். ரைட்டா? எஸ். அப்புறம் நேற்று மேட்சை பற்றி சொல்ல, அந்த சம்பவத்தை பற்றி சொல்ல. என்ன மேட்ச் அது பக்கா படம், அதான் சினிமா. சூப்பரா போயிட்டு இருக்கு. 15.3 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க பஞ்சாப். 111 ரன் அடிச்சிருக்காங்க, நாமம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, 112 ரன்ஸ் வந்து நீங்க வந்து 120 பால்ஸ்ல ஈஸியா அடிச்சிடலாம். அது கேகேஆரோட மேட்ச் தான் நினைச்சேன். இது கேகேஆர் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டு மறுபடியும் நைட் பார்த்தா 95 ரன்ஸ் ஆல் அவுட் கேகேஆர். 15 ரன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. பிபிகேஎஸ்னு போட்டாங்க. பயங்கர ஷாக். ரஹானே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், கேகேஆர் கேப்டன். கம்ப்ளீட்டாக ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் ரொம்ப மோசமாக பேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட, சாஹல் வந்து பவுலிங் போடுறாரு, எல்பிடபிள்யூ கேட்குறாங்க, அம்பையர் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ரிவ்யூ போயிருந்தா அது வந்து அவுட் கிடையாது, அவுட் இல்லை. ரகுவன்சியும் ரஹானேவும் சூப்பராக பில் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்லி 2 விக்கெட் போனதுக்கப்புறம். ஆனால் அந்த ஒரு கால் வந்து ஒரு எகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே பஞ்சாப் சூப்பர் ஆடுறாங்க, டிஃபெண்ட் தி லோவஸ்ட் ஸ்கோர். பிரீத்தி ஜிந்தா ஹாப்பி அண்ணாச்சே. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சீசன்ல நம்ம தான் ரொம்ப கம்மி ரன் அடிச்சோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, கேகேஆர் 95 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால கிரிக்கெட்ல எது வேணாலும் சாத்தியம். இட்ஸ் அ கிரேசி கேம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு நல்ல டீம் வேணுமா, இல்லாட்டி லக்கு வேணுமா?